Hi guys, இன்னைக்கு உங்களுக்கு வந்து நெயில் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ என் கிளைண்ட்டுக்கு நான் எப்படி நெயில்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்ரெஞ்ச்லேயே கொஞ்சம் வெரைட்டியான ஒரு டிசைன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து அக்ரிலிக்கில் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து சானிடைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சானிடைசர் மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும். ஸோ இதுக்கு தனியாக நீங்கள் நெயில்ஸுக்குன்னு இல்லை, எல்லா சானிடைசரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறோம். தென் எக்ஸ்ட்ராஸாக வளர்ந்துருக்க நெயில்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு நீங்கள் நெயில்ஸ் வந்து வச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளே வந்து லென்த் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ லென்த் வந்து நேச்சுரல் நெயில்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக கட் பண்ணணும். ஸோ இப்போ ட்ரை மேனிக்யூர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபைலரில் தான் என் ட்ரை மேனிக்யூர் பண்ணுறேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நான் வந்து மேனுவலாகவும் பண்ணுவேன் அண்ட் எலக்ட்ரிக் ஃபைலர்ஸ்லேயும் நான் வந்து ஃபைல் பண்ணுவேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டே, என் மூட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஃபஸ்ட் வந்து டெட் செல்ஸ் எல்லாத்தையும் கியூட்டிக்கலில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதே போல் அவங்களோட நேச்சுரல் நீல்ஸை அட் த சேம் டைம் பஃப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்து தனியாக பஃப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே ஒரே ப்ராசஸில் இது முடிஞ்சிடும். ஸோ நான் ஒவ்வொரு ஃபிங்கர்ஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிப்பை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து அடுத்தது க்ளூ போட்டு ஒட்டிட போகிறோம். ஸோ இதை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அதை நல்லா மர்ஜ் பண்ணி ஃபைல் பண்ணி ஷேப் ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் தான் நம்ம அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் நம்ம வந்து அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை பண்ணிகிட்ருக்க ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷனை நல்லா ஃபைல் பண்ணி பஃப் பண்ணிவிட்டு அவங்க கேட்ட டிசைனில் நம்ம ஒயிட் ஜெல் பாலிஷ் வச்சு நெயில் ஆர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பெருசாக வீடியோ இருக்கங்காட்டி நான் ஷார்ட்டாக சில வீடியோஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து அந்த டிசைன் டர்ன் அவுட் ஆச்சு. அவங்க கேட்ட டிசைனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆப்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் இட் வாஸ் ஹர் பர்த்டே நெயில். ஸோ ஷி வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட்.